ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உணலாம் சேனலில் அவலை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவு நம்ம அவல் சேர்த்துக்கலாம். அவல் எடுத்துகிட்டு இது நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். அவலை ஊற வச்சிடக்கூடாது. அலசி எடுத்தோம்னா மட்டும் போதும். நல்லா இந்த மாதிரி கையை வச்சுட்டு நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா போதும். அவலில் இருக்க டஸ்ட் எல்லாம் போயிடும். இப்போ இந்த அளவுக்கு அவலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் அரை கப் அளவு ரவையும் 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கையை வச்சு ரொம்ப பிசைஞ்சிட வேணாம். நல்லா இப்படி மாதிரி கிளறி விட்டுக்குங்க. அடுத்தது ஒரு அரை கப் அளவு தயிர் எடுத்துகிட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த தயிரும் அரை கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது விரும்பி உணலாம் சேனலை செக் பண்ணி பாருங்கள். நான் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ கையை வச்சு நம்ம நல்லாவே ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்பவும் நம்ம அவளை பிசைஞ்சு எடுத்துடக்கூடாது. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தோம்னா போதும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் அளவு நம்ம ஓமம் எடுத்துகிட்டு நம்ம நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஓமத்தை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்க்கும்போது நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்ல செரிமானமும் ஆகும். இப்போ அடுத்து இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அடுத்தது மல்லித்தலை, துருவின இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்தது இதில் ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவு நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். எல்லா பொருளும் நல்லா பேட்டரோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்குங்க. இப்போ அடுத்ததாக இதில் பைண்டிங்காக நம்ம 1/4 கப் அளவு அரிசி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரும் சேர்க்குறோம். இந்த 2 பொருளும் சேர்க்கும்போது நல்லா பைண்டிங்கும் கிடச்சிரும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் பொரிச்சு வச்சதுக்கப்புறமும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவரும் நீங்கள் ரைஸ் ஃப்ளவரும் சேர்க்கும்போது பொரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அடுத்து இதை நம்ம மோல்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ஆயிலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடியை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு டோனட் ஷேப் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா உளுந்த விட மாதிரியும் நீங்கள் ஷேப் போட்டுக்கலாம். நீங்கள் ஷேப்பே வைக்கலை அப்படின்னாலும் சும்மா தட்டி தட்டி கூட போடலாம். நம்ம விருப்பம் தான், நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஷேப்ஸில் நிறையா செஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எல்லா பேட்டரையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு உள்ளேயும் நல்லா வேகும். இந்த மாதிரி நல்லா கோல்டு கலராக கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் வெளியே எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்டியான போஹா டோனட் ரெடி ஆகிடுச்சு. இதோட நீங்கள் சாஸ் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உணலாம் சேனலை லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.